போட்டி மனப்பான்மை யாருக்கு? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் போட்டி போடுற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். போட்டியில எப்படியாவது நான் ஜெயிக்கணும், போட்டியில கலந்துக்கிறது, எதா இருந்தாலும் கோதால இறங்குறது. யாருக்கு வரும்? மெயினா பொதுவா போட்டி அப்படின்னு வந்துட்டா 6ஆம் இடம். போட்டி தேர்வுகள், போட்டி இதெல்லாம் 6ஆம் இடம் தான். சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடம் 6. இதை வெற்றி பெறக்கூடிய வைக்கக்கூடிய பாவகம் 11. சரிங்களா? 6ஆம் இடம் எப்படி நீங்க போட்டி போட்டு ஜெயிக்கிறீங்கிறத காட்டக்கூடிய இடம். 11 அதனோட வெற்றி தீர்மானம் பண்ணக்கூடிய இடம் தான். அபிலாசைகள் பூர்த்தியாகிற இடம் 11. இப்போ யார் ஜாதகத்தில் எல்லாம் 6, 11ஆம் இடத்து அதிபதிகள் அதீதபடியான சுபத்துவ வலிமையில இருந்து நல்லா உங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருக்கிறாங்க. சுபத்துவமா இருக்கணும். 6ஆம் இடத்து அதிபதி பாவத்துவமா இருந்தாருன்னா பிரச்சனை வர ஆரம்பிக்கும். நிறைய தோல்விகளை சந்திப்பீங்க, பிரச்சனைகள் உண்டாகும். அந்த போட்டியில தோல்வியை தழுவக்கூடிய அமைப்புகள் வரவே செஞ்சிடும். 6ஆம் இடம் பாவத்துவமா ஆகக்கூடாது, சுபத்துவமா இருக்கணும். அதுவும் அதீத வலு இல்லாம லக்னாதிபதியோட அவர் வலுக்கக்கூடாது. 6ஆம் இடத்து அதிபதி இது மெயின். 6ஆம் இடத்து அதிபதியை விட 11ஆம் இடத்து அதிபதி வலுவா இருக்கணும். இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த போட்டி மனப்பான்மை வந்து அதுல வெற்றி பெறக்கூடிய சூட்சமும் உங்களுக்கு அதுல ஒளிஞ்சிருக்கும். பொதுவாகவே 11ஆம் பாவமும் வலுப்பெறுதா நீங்க ஒரு வெற்றியாளர் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய பாவகம் அது. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடம் 11. 11ஆம் பாவம் வலுத்தாலே ஜெயிக்கணும், போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஜாதகருக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது போக உங்கள் 11ஆம் அதிபதியோட உங்க லக்னாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, இல்ல அவரோட சேர்ந்திருக்கிறாரு, இல்ல அவரோட நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த எண்ணம் தூண்டப்பட்டு எப்ப பார்த்தாலுமே வெற்றி பெறணுங்கிற எண்ணம் அதீதமா இருக்கும். போட்டியில ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது. இது போக இந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் செவ்வாய் மற்றும் புதன். செவ்வாய்க்கு எப்பயுமே முந்தணும், வேகத்துல முன்னாடி போகணுங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கும். செவ்வாய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையும் போய் நம்ம ஜெயிச்சாகணும். வேகம் அது விவேகமற்ற வேகம் அப்படி இருப்பாரு செவ்வாய். புதன் அப்படி கிடையாது. புதனுக்கு எதையுமே வேகமா கத்துக்கணும் அந்த எண்ணம். அந்த கத்துக்கிட்டு அதை எப்படியாவது ஷார்ட்கட் ரூட்ல போய் அதை அடையணும்னு நினைப்பாரு. சோ இந்த 2 கிரகங்கள் செவ்வாய் புதன் உங்கள் ஜாதகத்தில் உங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலும், அந்த தசாநாதன் தசை நடத்துற கிரகத்தோட இவங்க 2 பேரும் ஏதாவது தொடர்புல இருந்தாலும் இந்த எண்ணங்கள் அந்நேரம் தூண்டப்பட்டு உங்களுக்கு அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செய்யும். மெயினா 11ஆம் பாவம், அதுக்கு அதே மாதிரி 6ஆம் பாவம். 2 தான் போட்டி வெற்றி இது தீர்மானிக்கிறது.